ஆண்டிக் கோலத்தை நான் கொண்டாலும், ஆண்டவனாகவே நான் இருந்தாலும், என்னை நம்பி வந்த பக்தர்களை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். அவர்களுக்கு நான் ஒன்றுதான் சொல்வேன், யாம் இருக்க பயமேன். வீரவேல் கொண்டு வெற்றிவேல் அவர்கள் கையில் தந்து, ராஜ வாழ்க்கை என்ன என்பதையும் ராஜபோகம் என்ன என்பதையும் என்னை வழிபடும் முன்பே அவர்களுக்கு செயல்பட தோன்ற நான் வைப்பேன். நான் யார்? நான் தமிழனின் மூத்த குடியான். நான் யார்? நான் தமிழ் வளர்த்த தமிழ் மகன். நான் யார்? ஆதியும் அந்தமும் ஆகிய அந்த சிவனின் மகன். நான் யார்? நான் தான் உலக மக்களால் இன்றும் இன்று வரை இல்லை என்றுமே மனதில் நிலைத்திருக்கும் முருகன். அழகாக என்னை கூப்பிட்டால் எளிமையான வடிவிலும் நான் வருவேன். அன்பாக என்னை கூப்பிட்டால் உரிமையாக உன் முன் நான் நிற்பேன். வேலுண்டு வினையில்லை, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலையுமில்லை, குகனுண்டு குறையுமில்லை. 6 படை வீடுகள் எனக்கு இருந்தாலும் உங்கள் அனைவருக்கு ஒவ்வொரு வீடாக நான் பரிசளிப்பேன் என்ற நம்பிக்கையில்தான் சிறுவாபுரியில் வரும் என் பக்தர்களுக்கு அனைவருக்கும் நான் வீட்டை பரிசளித்து உள்ளேன். 6 படையில் நீங்கள் என்னை தரிசனம் செய்யாமல் இருந்தாலும் உங்கள் மனதில் எளிமையாகவும் அன்பாகவும் என்னை கண் திறந்து பார்த்து ஒரு நிமிடம் முருகா அப்படி என்று கூப்பிட்டால் நான் உங்கள் கண் முன்னே வந்து நிற்பேன். ஏனென்றால் என் பிள்ளைகளாகிய உங்களை நான் மறப்பேனா? மறக்க விடவேனா? நான் என் சக்திகளையும் யுக்திகளையும் உங்களுக்காக தான் வேல் கொண்டு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்களும் வெற்றிவேல் ஆகுவீர்கள். ஏனென்றால் நீங்கள்தான் என் பிள்ளைகளாச்சு. தமிழையும் தமிழ்நாட்டையும் மட்டுமல்ல, உலகை காக்கும் பொறுப்பை என் அப்பன் ஈசன் எனக்கு கொடுத்ததால் உலகில் உள்ள அனைவரும் என் பிள்ளைகளாகி விட்டீர்கள். எனவேதான் நான் உங்களிடத்தில் உங்கள் வீட்டில் ஒருவராக இன்று மட்டுமல்ல என்றுமே நான் இருப்பேன். ஏனென்றால் நான் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளையாவேன். நான் யார்? நான் தான் ஆறுமுகம். 12 கைகள் 12 விழிகள் எனக்கு இருந்தாலும் உங்கள் எல்லாரையும் காக்கும் பொறுப்பாளன். ஓம் முருகா என்று சொல்லுங்கள், உங்கள் முன்னே நான் வந்து நிற்பேன். முருகா என்று கூப்பிடுங்கள், உரிமையோடு வந்து உங்கள் பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன். வணக்கம், நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.